வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பிபிஐஎஸில் என்ன வீடியோ போட போகிறோம்னா சமையலை பற்றி தான் வீடியோ போட போகிறேன். இந்த பாருங்க, சாதம் வடிச்சிருக்கேன், தெரியுதா? சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் காயெல்லாம் வந்து முருங்கைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாமே நான் நல்லா பட்டையெல்லாம் சீச்சிட்டு அறுத்து கழுவி வச்சுருக்கேன். துவரம்பருப்பு வந்து பெருங்காயம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதோட இந்த வெண்டைக்காயும் நல்லா வதக்கி விட்டு சாம்பாரில் தான் போட போகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, சாம்பாருக்கு கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கேன். நான் புளி ஊற்றாமல் சாம்பார் வைக்க மாட்டேன், அதனால் புளி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பருப்பில் போடுறதுக்காக. ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, மிளகா இருக்கு பாருங்க. இந்த மிளகா வந்து பச்சி போட போகிறேன். அதுக்காக மிளகா வச்சுருக்கேன். இது வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது, எங்கள் பொண்ணு தான் கொண்டு வந்தாங்க. இது பச்சி போடுறதுக்காக இந்த வந்து பச்சி மாவு பாக்கெட் வச்சுருக்கேன். இது எல்லாம் சமைக்கிறதுக்கு மெயினாக என்ன வேணும்? சிலிண்டர் வேணும். ஆனால் நம்ம வீட்டில் இதெல்லாம் சமைக்கிறதுக்கு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. இப்போ எதில் சமைக்க போகிறோம்னா, நம்ம இண்டக்ஷனில் தான் சமைக்க போகிறோம். இண்டக்ஷனில் தான் சாதம் வடித்தேன். அப்புறம் இண்டக்ஷனில் சாதம் வடிச்சிட்டு இந்த வந்து பருப்பு நல்லா வேக வச்சுட்டேன். பருப்பு வந்து வேக வச்சுட்டேன். இதை வந்து எப்படி நான் இப்போ சமைக்க போகிறேன்னா, வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் சட்டிலாம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்காக இந்த எப்படி காட்டுறது, பேக் கேமராவில் காட்டவா? அப்படித்தான் செய்யணும். பருப்பு வந்து இது நல்லா கழுவிட்டு வேக போட்டுக்கிட்டேன். இதில் மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் ஒத்தா அப்படி வேக விட்டுருவோமா? வெண்டைக்காய் வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான். என்ன ஒன்று, நம்ம சிலிண்டர்னால் சிம்மில் வச்சு செஞ்சு நல்லா வறுக்கலாம். நம்ம இண்டோலியம் எண்ணெய் சட்டியில் இது சில்வர் வந்து சூடு தாங்காது. அதனால நம்ம சின்னதாக வச்சுட்டு அப்படியே வதக்கிடணும். வதக்கி எடுத்துக்கிட்டு காயை இதில் வேக வச்சுருவோம். ஓகேவா? இந்த பக்கத்துக்கு வெண்டைக்காய் வதங்கினா போதும். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அறுத்து வச்சுருக்க காயெல்லாம் நம்ம இதிலே வேக விட்டுக்கிறோம். நல்லா வேகட்டும், அப்போ தான் சாம்பார் தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். அதை வெந்துச்சுன்னா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காயெல்லாம் வேக வச்சுட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த சாம்பார். பச்சை மிளகாய் வந்து அப்படியே போட்டோம்னா ஒட்டாது. நான் வந்து ரெண்டாக கீரி வச்சுக்கிடுவேன். அதை மாதிரி நம்ம கீரி ஒரு மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். மாவு வந்து பச்சை மாவை இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம். தேவையான ஒரு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிற வேண்டியது. அப்புறம் மிளகாய் வந்து நான் முழுசாக போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்படி கட் பண்ணால் நல்லா நம்மளுக்கு போடும்போது நல்லாயிருக்கும். முழுவதாகவும் போடலாம், ஆனால் இப்படி போட்டுக்கிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நேர்ந்து கொடுக்கலாமேன்ட்டு இப்படி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வச்சு பக்குவத்துக்கு நம்ம கலந்துக்கிறோம். இந்த முட்டை அடிக்கிற கம்பியில் வச்சு கலக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பக்குவமாக ஊற்றி நம்ம கலந்துக்க வேண்டியது. இப்போ நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். அந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சாம்பாரையும் தாளிச்சுட்டு பச்சை போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ காயெல்லாம் வேக விட்டதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டுக்கிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டோம். அதோடு சேர்த்து இந்த வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், இதையும் சேர்த்துருவோம். வேக விட்டு கொஞ்சோண்டு புளியை ஊற்றி தாளிக்க வேண்டியது. புளியை ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு பிறகு தான் தாளிக்கணும். சரியா? ஒரு மூடியை போட்டுருவோம், காயெல்லாம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் சூப்பராக பச்சை மிளகா போட்டு வச்சாச்சு.
இப்போ தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடவுள் பருப்பு போட்டிருக்கேன். இந்த பாருங்கள் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இண்டக்ஷனில் சமைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ அடுப்பையும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையே போட்டுக்கலாம். ஓகேவா? நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்படியே தூக்கி ஆட் பண்ணிக்க வேண்டியதை. வாங்க பச்சியை போட்டுட்டு சாப்பிட்லாம். ஓகே, பச்சி போட்டுடலாமாம்மா? பச்சி எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. மாவு கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாயும் நம்ம நீட்டு வாக்கில் ரெண்டாக வளர்ந்து வச்சுக்கிட்டேன். இப்போ எந்த பக்குவத்துக்கு நம்ம பச்சி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். எண்ணெய் இண்டக்ஷனில் காஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன செய்கிறதுங்க, சிலிண்டர் தீர்ந்துனாலும் நம்மளுக்கு வறுன்னு ஒன்று இருக்குல்ல, பசிக்கும்ல. அதனால தான் சரி நம்ம எப்படியாவது இருக்கிறத அனுசரித்து நம்ம சிலிண்டர் வரந்ததுக்கு சமைப்போம் அப்படின்னு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் அந்த அடுப்பும் ஒரு ரிப்பேரான அடுப்பு. கொஞ்சம் பயந்துக்கிட்டே துணுக்குன்னுக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். வாங்க. எண்ணெய் இந்த பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. மாவு வந்து பாருங்க இந்த பக்குவத்துக்கு கரைச்சா போதும். இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பச்சிக்கான அளவு கரெக்டாக இருக்கும். இந்த பக்குவம் தான், தண்ணியை ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது. இப்போ ரெண்டாக அறுத்து வச்சுருக்க மிளகாயெல்லாம் நம்ம எடுத்து அதில் சேர்த்துருவோமா? சோய் சோய் எண்ணெயில் போடுவோம். இந்த மேலே சொருன்னு கையை போடாமல் அந்த ஸ்பூனை வச்சே மோந்து ஊற்றிக்கிறோம். மென்ட்டு இப்படி எடுத்து போடும்போது போட்டுக்கிறோம். இப்படி போட்டுக்கிறோம். ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா ஒரு கையில் செல்லு, அப்புறம் என்ன செய்ய, அதுக்காக இந்த ஸ்பூனை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். காயட்டு எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சுட சாதம் வந்து வடிச்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். அப்புறம் சாம்பாருக்கு ஒரு கரண்டி எடுக்கணுமா? இந்த வெண்டைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா பச்சி போட்டிருக்கோம்ல, பாருங்க கருப்பாக வந்துருச்சு. இந்த பக்கமாக வச்சுக்கிறோமா? கருப்பு மிளகா பச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க போய் சாப்பிட்லாமா? இந்தாங்க உங்களுக்கும். நல்லா சுருக்குன்னு அடிச்சுட்டு நறுக்குன்னு சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.